ரவுண்ட் 2 மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். விஎம் ஸ்பார்டன்ஸ் டேக்கிங் ஆன் எம்ஆர் பிரதர்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க எம்ஆர் பிரதர்ஸ். 5 ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் பவர் பிளே, 4 பவுலர். பிரவீன் ஸ்டிக்கில் ஓப்பனிங் பவுலர், ஒரு ஓவர் காமன் பவர் பிளே போகிறதுக்கு தவசி கடிச்சிக்கிட்டு 2 வைட்டு ரீபால் கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க, தடுக்க வாய்ப்பு இல்லை. அன்ஸ்டாப்பபிளாக ஒரு பவுண்டரி. முதல் பால் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். 2 வைடு ஒரு 4, முதல் பாலில் மட்டுமே 6 ரன்னு. 2 பேர் வெளியே வைக்கணும். ஸ்கொயர் லெக்குக்கும் மிட் விக்கெட்டுக்கும் நடுவில் ஒருத்தர் அங்கே போட்டு வச்சிருக்காங்க. அங்கேருந்து அவ்வளோ பெரிய ஓப்பனை விட்டுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேர்ட் மேனுக்கும் பேக்வர்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒருத்தர் போட்டு வச்சுருக்காங்க. சுவிட்சர் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். செகண்ட் பால் வேகத்தை கம்மி பண்ணாலுமே ஒரு குவாலிட்டியான ஹிட்டை காட்டியிருக்காரு பேட்ஸ்மேன். 4 ஐ வாட்சிங். பந்து போறதுக்கு முன்னாடி திரும்பிட்டாரு. ஸ்டாப் குட் ஸ்டாப் அஜித். நல்ல ஒரு ரிவர்ஸ் முயற்சி, நல்ல ஒரு தடுப்பு. சிங்கிள். இப்போ 3 ஸ்டேக்கில் இருக்க போகிறாங்க. சேஞ்ச் ஆஃப் பேஸ், லைட் அட்வான்ஸ் பண்ணி ஆனாரு. அங்கே டேரெக்டாக அடிச்சு பார்த்து விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. எத்திரி சாட்டம் மலர்ந்து வெளியே. நல்ல ஒரு ஃபீல்டிங். அதிங்க லாஸ்ட் மோர் குத்தி வித்து கொடுத்து போடப்பட்ட பந்து பேட்டை விட்டு பார்த்தாரு. மீண்டும் அதே மாதிரி ஒரு ஸ்டாப் அஜித் அவர்கிட்ட. நல்ல ஒரு தடுப்பு. அந்த ஒரு ஃபீல்டரை கிளியர் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 4 நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. இடம் கொடுக்காம போட ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. ஸோ நியூ பேட்ஸ்மேனாக வந்து குரூப் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. எதிர்பார்த்த ஷாட், நேர்த்தியான பந்து வீச்சு. விக்கெட் கீப்பர் மகா கேட்டு அந்த கேட்சை பிடிச்சிட்டாங்க. 2வது விக்கெட்டும் விட்டுருக்காங்க. இங்கே முக்கியமான பிளேயர் அவங்கள பொறுத்த வரைக்கும் விஎம் ஸ்பார்டன்ஸ்க்கு ஃபாஸ்ட் பவுலரை ஸ்வீப் ஆடக்கூடிய 2 பேரில் ஒருத்தர் போயிட்டார். எண்ட் ஆஃப் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12, 2 விக்கெட் விட்டுருக்காங்க விஎம் ஸ்பார்டன்ஸ். செகண்ட் நியூ பவுலர் குரு. ஆக்சுவலாக இந்த மேட்சுக்கு 6 ஓவர், 2 ஓவர் பவர் பிளே, 5 ஓவர்னு தப்பாக சொல்லிட்டேன். முதல் பால் வைடு, முதல் பால் லெஃப்ட் ஹேண்ட் வந்து வைக்க பார்த்தாரு. இந்த மாதிரி ஷாட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸ்வீப் ஷாட்டும் சரி, இந்த மாதிரி திருப்பி விடுறதும் சரி கண்டிப்பாக ஆடுவார். போன மேட்ச்சில் ஆடி கொடுத்தாரு. செகண்ட் பால் ஒரு ஹார்ட் லென்த்தில் போட்டார், நல்ல லென்த்தில் போட்டார். போன பால் வைடு, ரீபால். இந்த பால் மூவ்மெண்ட் கட்டி ஆடினார். க்ளோஸாக போட்டாங்க, பாடி க்ளோஸாக நல்லா போட்டார். சிங்கிள். இப்போ சரவணன் ஸ்ட்ரைக்கில் குத்தி இன்கமிங்காக வந்திருக்கு பந்து. நல்ல பவுன்ஸோட வேற வந்துச்சு. அடிக்கிற காத்தோட கரெக்டாக உள்ள வந்துருச்சு. ஷாட் ஃப்ளோவான ஷாட். அவுட் சைட் ஆப்ஷன் போடப்பட்ட பந்து எப்படி ஆனுமோ அதை கரெக்டாக மெரிட்டோட ஆடி கொடுத்தாருன்னு சொல்லலாம். லாங் ஆன் மற்றும் டீப் ஸ்கொயர் லெக் வச்சிருக்காங்க. வேகத்தை கம்மி பண்ணாலுமே அது ஒரு ராக்கெட் லான்ச். வெல் பிளேடு. 4 தான். இன்சைட் அவுட், அவுட் சைட் ஆப்ஷன் இந்த மாதிரி டைமிங்ல லாஃப் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் சரவணன். ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனா இருந்தாலுமே இந்த மாதிரி ஷாட் ஆடுறதுனால தான் ரொம்ப டேஞ்சரா இருக்காங்க அவங்களாம். 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27, 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் விஎம் ஸ்பார்டன்ஸ். அடுத்த நியூ பவுலர் மணி வந்திருக்காங்க. முதல் பால் நேர்த்தியான பந்து வீச்சு. அது ரொம்ப டேஞ்சர் ஆக்சுவலா இவருக்கு அப்படி போடுறது. அந்த ஃபைன் லெக் ரீஜனை டார்கெட் பண்ணி பேட்டை ஓடக்கூடிய பேட்ஸ்மேன் லைட்டாக போட்டுருந்தா கூட தெரிச்சு ஓடி இருக்கும். செகண்ட் பால் தூக்கி போட்டார், கால்கிட்டே தூக்கி போட்டாங்க. விண்ட் டைரக்ஷன் கண்டிப்பாக பேட்ஸ்மேனோட மைண்டில் ப்ளே பண்ணுன்னு சொல்லுவேன். ஸ்கொயலுக்கு மிட் விக்கெட்டு அங்கிட்டு உங்களுக்கு தேர்ட் மேனுக்கு பக்கம் போயிட்டுருக்கு. அதனால் சுவிட்சுக்கு போக பார்த்தாரு. ஃபுல்லாக ஏறி பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தாரு. ஆள் இல்லாத பக்கம் தான் அந்த பிளேஸ்மெண்ட்டும் போட்டிருக்காங்க. விட்டுலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஒரு பவுண்டரி அந்த இடத்துல. ஓ நல்ல ஃபுல்லராக தூக்கி போன்னு பார்த்தாரு. இன்னும் ஃபுல்லராக வந்துருச்சு. லாஸ்ட் ஓவர் பெட்டர் பால்னு சொல்லுவேன். பெட்டர் கீப்பிங்கும் பார்க்க முடியுதுங்க. நல்ல ஸ்டாப்பு. ஆக்சுவலாக ஷார்ட்டாக விழுந்த பந்துமே லெக்கட்ரு தான். அதை தான் பிளேஸ் பண்ணி 4 மாற்றி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த பால் உள்ள பொண்ணுன்னு போட பார்த்தாங்க. அது இன்னும் ஃபுல்லராக விழுந்துருச்சு. இப்போ பெட்டராக போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32 ஆடி இருக்காங்க. அடுத்த நியூ பால் செல்லப்பாண்டி. முதல் பால் பிரவீனுக்கு. குத்தி வித்து கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டாரு. பவுண்டரிங்க, ஸ்ட்ரைட்டாகவே பவுண்டரிங்க. ஃப்ளாட்டா போடப்பட்ட பந்து விட்டு பார்த்தாரு பேட்ஸ்மேன். அருமை அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு மிஸ் ஜட்ஜ்மென்ட் காரணமா குத்தி போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. பந்து வீச்சாளர் கஞ்சிக்கிட்டு 2 பவுண்டரி. தேர்ட் பால் லெக்கட்ராட போட வராரு. லெஃப்டா திரும்பி பார்த்தாங்க, ஃபாஸ்டா போட்டாரு. வித்து பவுன்ஸோட வந்துச்சு. உள்ள போடப்பட்ட பந்து ஃப்ளாட்டா விட்டாரு நேர்ல. பவுண்டரி. அவங்க ஆள் தான் இருக்காரு. வளரஸ் இருக்காங்க அங்க. 3வது பவுண்டரி இந்த ஓவர்ல. ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. அதை எடுத்து நோ பால் என்ற கால் வேற வந்திருக்கு. குத்தி விலகி இருக்கு. கீழே போறப்ப கஷ்டம். ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓடி எடுக்கப்பட்ட 3. 1 more remaining. ஃப்ரீ ஹிட் பால். அது நல்ல ஒரு டெலிவரி.
யார்கர் என்ற முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே 2 ஓட்டங்களா ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால் கடைசி பதில தன்னோட விக்கெட்டை விட்டு போறாருன்னு சொல்லலாம். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49 ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் விட்டு விஎம் ஸ்பாட்டன்ஸ். இந்த ஒரு மணி அவருக்கான 2வது ஓவர். முதல் பால் பிச்சுக்கு பார்த்தாரு. ஆஹா சரியான ஸ்டாப். லோவா போச்சு. நான் டாமினன்ட் சைட் போச்சு. இருந்தாலும் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு பவுலர். முதல் ஓவர் போட்டாரு. சூப்பரான லெக் கட்டர் பார்க்க முடிஞ்சு அவர்கிட்ட இருந்து. நல்ல டிவியேஷன் இருக்கு. குத்தி நல்லா உள்ள கொண்டு வராரு. அரௌண்ட் விக்கெட் எடுத்து ஃபாஸ்டான கட்டர் உடச்சி திருப்பி எடுத்தாங்க. ஒரு ஓட்டம் மட்டுமே பேட்ஸ்மேனை திங்க் பண்ண வைக்கிறாரு. கண்டிப்பாக இங்கே மாதே ஸ்டேக்கில் இப்போ நியூ பேட்ஸ்மேனா நல்லாவே தூக்கி போட்டு லெக் கட்டராக திருப்புறாரு. ஸோ ஸ்டெப் அவுட் பண்ணி கொஞ்சம் விக்கெட்டை காட்டி எல்லாம் ஆட பார்த்தாங்க. அடுத்த வந்து ஃப்ளாட்டாக திருப்பினார். உடச்சி திருப்பினார். இண்டிகேட்டர் ஷாட் கேப்ல போயிருக்கு. நல்ல கேப்ல போயிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப லேட்டா போட்டுச்சு. ரியாக்ட் பண்ண யாருக்குமே டைம் இல்ல. நல்லா ஹைட்டு போயிருக்கு. பிடிக்க முடியல. ரொம்ப டஃப்பான சான்ஸ் அது. ஆக்சுவலாக ஓடுறாங்க, கம்ஃபர்டபுளாக ஓடுறாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 3 போன பால் வைடு. ரீபால் வர திசைக்கு பேட்டை விட்டு பார்த்தாரு பேட்ஸ்மேன். ஃபுல் இன்சைட் அவுட் கிடையாது. அவுட் சைட் ஆஃப் சம் ஷாட்டு. ஸ்கொயராக போயிருக்கு. தடுக்க முடியல. பாயிண்ட் ஆள் கிடையாது. டீப் பாயிண்டில் ஒரு பவுண்ட்ரி. நிறைய பவுண்ட்ரி பார்க்க முடிஞ்சிருக்கு. பவுண்டரியோட இந்த ஓவர் முடியுது. 5 ஓவர் முடிவில் 62 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் விஎம் ஸ்பாட்டன்ஸ். முதல் இன்னிங்ஸில் 6 பால் பாக்கி இருக்குது. இந்த லாஸ்ட் ஓவர் முதல் இன்னிங்ஸில் போகிறதுக்கு அஜித் வந்திருக்காங்க நியூ பவுலராக. டாக்டிக்கலாக நிறைய பந்து போட்டு பார்த்தோம் போன மேட்ச்சில். முதல் பால் லோட்டாஸ். ஆஹா காலுக்குள்ளே பூந்து போயிடுச்சு. லென்த்லேருந்து எடுத்தார். புட் டவுன் அங்கே எதிர்வெயில் அந்த ஃபீல்டு இருக்குது. குருவுக்கு ஆப்போசிட்டாக எதிர்வெயில். தேர்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக குத்தி ஏற்றுனாங்க. ஆஹா எதிர்பார்க்காத இடத்துக்கு கட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணாங்க. அதுக்காக தான் கட் எடுக்கும் அந்த கட்டை தடுப்போன்ட்டு. தடுக்க முடியலை. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து வாட்ச் பண்ணி ஆடி இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு மேக்னிஃபிசன்ட் 6. சிறப்பான ஃபுல்லாக விக்கெட்டை காட்டி ஆடினார். போட்ட வேகத்தை அப்படியே எடுத்துக்கிட்டாரு. ஃபுல் பிளேடை காட்டி ஆடிட்டார். சூப்பரான பந்து. ஸ்லோவர் த்ரூ த ஏர். ஆஹா ரொம்ப டீப்லேருந்து வரணும், வர முடியலை. ஓடி எடுக்கப்பட்ட 2 மீண்டும் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. பிரவீன் 49 பிரவீன். சேர்த்துக்கங்க ஒரு 4 ரன் சேர்த்துக்கங்க. ஆஃப் செஞ்சுரி இந்த டோர்னமெண்ட்டில் அடித்து முடிச்சிருக்காரு. 1/2 அடித்து முடிச்சிருக்காரு முதல் இன்னிங்ஸை பிரவீன். டார்கெட் 84 ரன்னு. சேசிங்காக ராஜ்குமார் ஸ்ட்ரைக்கில். ஓப்பனிங் பவுலர் வல்லரசு. ஒயிஸ் லாங் ஆஃப் வச்சுருக்காங்க. கண்ட்ரியில் ஆள் போட்டு வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஆள் வச்ச இடத்துக்கு ஜோன் பண்ணி போட்டாங்க. தரையோட ஆடி கொடுத்தாரு. சிங்கிள். இப்போ மகா ஸ்ட்ரைக்கில் ஒரு ஃப்ளாட்டான த்ரோ வேறு பார்க்க முடியுது பிரவீன் அவர்கிட்ட. பாடியில் எனக்கு வந்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க. தேர்ட் ஒன் நல்ல பவுன்ஸ், நல்ல ரைஸ். ஃபுல்லராக போட்டாலுமே ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து. அண்டர் ஏஜ் விக்கெட் கீப்பரை ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஓவர் ஆள் வச்சு போட்டிருக்காங்க. டைரக்டா அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு த்ரோ. ஜூம் அவுட் பண்ண கூட டைம் கொடுக்கல. ஃபாஸ்ட் அடிக்கப்பட்ட ஒரு ஷாட். டார்கெட் சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ஜெகதீஷ். ஒரு பால் பாக்கி இருக்கு. அங்கே தடு பாகுமா நேட்டிங் ஃபர்ஸ்ட் பவர் பிளே பார்க்க முடியுது. ஒரு ரன்னு ஒரு விக்கெட்டு. முதல்ல ஒரு முடிஞ்சிருக்கு. வல்லரசு நல்லா ஓடி கொடுத்துருக்காரு. லாஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே போகிறதுக்கு கொங்கு வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் போட்ட முதல் பால் வைடு. முதல் பால் 3. ஒரு டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நேரம் மேலே இருக்கு. சரவணன் ஐ திங்க் எஸ். ஸ்டைல் நியூ பேட்ஸ்மேன் செல்லப்பாண்டி. அலைஞ்சு வந்துச்சு. தடுக்க முடியல. தரையோட போயிருக்கு. இவ்வளோ தூரம் போயிடுச்சு. பவுண்டரி லைன்ல சேவ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு தடுப்பு பணிதான் என்று சொல்ல வேண்டும். ஓடி எடுக்கப்பட்ட 3. ஃபாஸ்டா போடப்பட்ட பந்து. அடி. அங்கே ஒரு தடுப்பாளர் தடுப்பாரா என்று பார்ப்போம்.
தடுக்க முடியல. எஸ், தடுக்க முடியல அந்த இடத்துல. குட் ஷாட். லென்த்ல இருந்து பவுன்ஸ். அதிவேக பந்து வீச்சு. தடுக்க முடியல. தரையோட போயிருக்கு. பாக்குறதுக்கு சரவணன் ஃபாஸ்டா வந்தாரு. பேக்கப்க்கு வந்தாங்க. நல்ல பேக்கப். நல்ல சேவ் வேற. ஸ்லோவர் த்ரூ தேர். 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் 13. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். இந்த ஒரு நியூ பவுலர் குரு. முதல் பால் ஆள் ஏத்தி வச்ச இடத்துக்கு தான் அடிக்க வச்சிருக்காங்க. பிடிக்கப்பட்ட பந்து சைட்ல ஓடணுமா, ஜம்ப் பண்ணி பிடிக்கணுமா, எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அங்க ஃபீல்டரா. மாதேஷ் அங்க ஃபீல்டர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி. ஃபாஸ்டா போடப்பட்ட பந்து. ஏனோ தெரியவில்லை, ஒரு பெரிய கவனக்குறைவு இத்திரிசிடம். உள்ள போடப்பட்ட பந்து. இது கேப்ல போகுது. குத்தி போக வாய்ப்பு. அதை அவரால் ஐயோ, நல்ல ஒரு ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. சூப்பரான பந்து. ஃபாஸ்டா வந்துருச்சு பந்து. விக்கெட் கீப்பர் கைக்கு. தர்மன் ஏற்றி வச்சிருக்காங்க. சுவிட்சில் தடுக்க ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. பாட்டம் ஹேண்ட் யூஸ் பார்க்க முடியுது. கேட்சா கேரி ஆகல. சரவணன் அங்க சிறந்த ஒரு தடுப்பு பணி. லாங்கா ஃபீல்டை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் வச்சிருந்தாங்க. ஸோ சேவ் பண்ண முடிஞ்சு. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 18. 3 விக்கெட் விட்டுருக்காங்க எம்ஆர் பிரதர்ஸ். அடுத்த நியூ பவுலர் ரஞ்சித். முதல் பால் மணிக்கு. நல்ல இடத்துல போட்டார். சரியான அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். பவுலர் நேம் லென்த் அப்படியே கீழே ஸ்கிட் ஆகி வந்துருச்சு. கேட்கலாமாங்க. லென்த்துக்கு தாண்டி கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் இந்த பிச்சு. அதை யூஸ் பண்ணி போடுறாரு. செகண்ட் ஒன். சேஞ்ச் ஆஃப் பேஸ் வேரியேஷன். தென்மனை ஏற்றிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு லெக் ஸ்லிப்பு ஒட்டி வச்சு போட்டார். 3வது பால். முதல் பால் போட்ட மாதிரியே போட்டார். அதை விட கொஞ்சம் ஃபுல்லராக போட்டாங்க. சிறந்த பந்து வீச்சாளர் என்று டாட் பால். நிரூபித்து ஃபுல்லர் பால் 2 ஃபுல்லராக போட்டாங்க. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அங்கே ஷேக் கிட்ட போச்சு. டீப் கவர்ஸ். 2 என்று உறுத்திருந்து பார்ப்போம். ஓடுறாங்க. லேட்டாக ஓடுறாங்க. ரஞ்சித் அங்கே நழுவ விட. ஸ்லோவாகி போயிருக்கு. முன்னாடி வந்து பார்த்தாரு. ஸ்லோவாச்சு. அந்த ஸ்லோனஸ்லேயே விட்டுட்டாங்க. ஒரு பவுண்டரி. முதல் பால் போட்ட அதே இடம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட வந்து 1 பவுன்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. பட் டாட் பால். 4 ஓவர் முடியல. 25 ஸ்கோரு. அடுத்த நியூ பவுலர் மாஸ்டர் ஆகாஷ். முதல் பால் மணிக்கு. வித் ஆன் ஆஃப் பெரிய சேஸ் எடுக்கணும். ஷேக் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க. செகண்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணாரு. டாஸா பிடிச்சாரு. மீண்டும் வல்லரசிடம். ஆஹா, பாத்து 4 ஓட்டங்கள் போயிச்சு. 1 பவுன்ஸ் பவுண்டரி அங்க. முதல் பால்ல எதிர்பார்த்த பவுண்டரி இப்ப கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். முதல் பால் டூ மச் வித் கிடைச்சிச்சு கண்டிப்பா. ஷேக் அப்படியே ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு. அப்பாலியை தாண்டி இப்ப யார்க்கருக்கு போயிருக்காரு. வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. பட் யாக்கிங்ல இருந்து போட்டாங்க. கண்டிப்பா 2 கால வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மிஸ் ஃபீல்ட். ஓடி எடுக்கப்பட்ட 2 இப்ப 3ஆ மாறுது. மிகவும் எளிதாக விட்டு கொடுக்கப்படுகிறது. வேகம் கொடுக்காம போட்டிருக்காங்க. திசையில் அடிக்கப்பட்ட பந்து அது 6ஆக மாறுமா, கேட்சாக மாறுமா என்று சரவணன் மீண்டும் ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் கோட்டை. மீண்டும் சேஞ்ச் ஆஃப் பேஸ் வேரியேஷன். கோயில்ல திசையில் அடிக்கப்பட்ட பந்து கட்டரா போட பார்க்கல. வேகத்தை கம்மி பண்ண பார்த்தாங்க. அங்கே வல்லரசு ஒரு முறை தடுத்து விட்டார். 5 ஓவர் முடிவில் 36 ஸ்கோர். 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். இந்த ஒரு ரஞ்சித் அவருக்கான 2வது ஓவர். முதல் பால். போன ஓவரோட முதல் பால் எந்த இடத்துல போட்டாரோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதே இடத்துல போட்டு காட்டியிருக்காரு. செகண்ட் ஒன். யாக்கிங் லென்த். விக்கெட் கீப்பர் நல்ல ஸ்டாப். சிறந்த தடுப்பாளர். தேர்ட் ஒன். அங்கே ஒரு ரன்கள் மட்டும். அங்கே படையப்பா தடுத்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 ரிமைனிங் மேட்ச்சில். மீண்டும் ஒரு வெள்ளை பந்தாக. 1 மோர். அது ஒரு விக்கெட். நடந்து முடிந்த டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. விஎம் ஸ்பாட்டன்ஸ் குவார்டருக்கு என்டர் ஆயிருக்காங்க.